அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 10th தமிழில் ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடியுமே நமக்கு சொல்லும் பொருளும் கொடுத்துருப்பாங்க. அதில் எப்படி கொஷின்லாம் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி நான் ஒரு நாலு டைப்பில் கொஷின் கேட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு சொல்லும் பொருளும் படிச்சிருப்பீங்க, ஆனால் அதை இது மாதிரி கொஷின்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டாக ஞாபகப்படுத்த முடியாது. ஏன்னா நம்ம ஒரு ஃப்ளோவில் படிச்சுட்டு போயிட்டே இருந்திருப்போம். ஆனால் அப்படி கேள்விகளாக கேட்கும்போது தான் அது எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்களா, இல்லை பொருள் கேட்டிருக்காங்களா, பொறுத்துக கேட்டிருக்காங்களா, இல்லை சரியானதை மட்டும் தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்களா, இல்லை தவறானதை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்களா, இப்படி கேட்குற டைப் எல்லாமே சொல்லும் பொருளும். அதை நீங்கள் படிச்சிங்கன்னா 4-5 டைப்பில் உங்களுக்கு மாற்றி மாற்றி கேட்பாங்க. நான் இப்போ 10th புக்கில் உள்ளது மட்டும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எக்ஸாமில் இப்படி தான் கொஷின் கேட்பாங்க. இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும் 10th புக்கில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருள் எல்லாமே நீங்கள் படித்த மாதிரி. அதில் என்னென்ன முக்கியமாக கேட்க வேண்டியது இருக்கோ அது எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் கேட்டுட்டேன். இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பொருளறிக தூய்ப்பது அப்படின்றதுக்கான சரியான பொருள் என்ன? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, ஏபி இரண்டும். கற்பது, தருதல், இது ரெண்டுமே தூய்ப்பது அப்படின்றதுக்கான பொருள் தான். அடுத்த கேள்வி பாருங்கள். எதிர்ச்சொல் அறிக. இந்த கொஷின் 2 டைம் டிஎன்பிஎஸ்சியில் ஒரிஜினல் கொஷினில் கேட்டாங்க. நனந்தலை உலகம், அதுக்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. எப்போயுமே பொருள் கேட்டிருக்காங்களா எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்களான்னு நம்ம பார்த்துட்டு எழுதணும். ஏன்னா 2க்கான பதிலுமே விடையில் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் பாருங்கள், நனந்தலை உலகம், அதுக்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, குறுகிய உலகம். இதில் நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா நனந்தலை உலகத்துக்கு சரியான பொருள் அகன்ற உலகம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ அகன்ற அதுக்கு எதிர்ச்சொல் குறுகிய அப்படின்னு வச்சு கொடுத்துருக்கேன். அடுத்த கேள்வி பாருங்கள். பொறுத்துக. எப்போயுமே இது மாதிரி டைப்பில் தான் கேட்பாங்க. ஒன்று டைரெக்டாக பொருளறிகன்னு கேட்பாங்க, இல்லைனா இது மாதிரி பொறுத்துக கேட்பாங்க, இல்லைனா எதிர்ச்சொல் கேட்பாங்க, இல்லைனா சரியானதை மட்டும் 3 தப்பாக கொடுத்து 1 மட்டும் சரியாக கொடுத்துருப்பாங்க, இல்லைனா 3 சரியாக கொடுத்து 1 மட்டும் தப்பாக கொடுத்து தவறானதை தேர்ந்தெடுன்னு கேட்பாங்க. இவ்வளோ தான், அந்த 4 டைப்பில் தான் கொஷின் கேட்பாங்க. இப்போ இதில் பாருங்கள் பொறுத்துக. ஃபஸ்ட்டு நேமி, அதுக்கு சரியான பொருள் என்ன? நேமி அப்படின்னா வலம்புரி சங்கு. கோடு அப்படின்னா மலை. விரிச்சி நற்சொல். சுவல், அதுக்கு சரியான பொருள் தோல். இப்போ இதில் பாருங்கள், விரிச்சி நற்சொல் இருக்குது. அதுவே உங்களுக்கு எதிர்ச்சொல்லில் கேட்பாங்க. எதிர்ச்சொல் அறிக விரிச்சின்னு கேட்டால் தீஞ்சொல், தீய சொல் அப்படின்னு இருக்கும். அப்போ நம்ம படிக்கும்போதே இது எதிர்ச்சொல்லில் எப்படி கேட்கலாம், பொருளறிகள் எப்படி கேட்கலாம், அது மாதிரின்றதை நம்மளாக கெஸ் பண்ணி படிச்சுக்கலாம். அடுத்த கேள்வி பாருங்கள். எதிர்ச்சொல் அறிக. கொடுஞ்செலவு, அதுக்கு சரியான பொருள் என்ன? அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றினா அது எதிர்ச்சொல். இப்போ இங்கே எதிர்ச்சொல் கேட்டிருக்கனால ஆப்ஷன் பி, மெதுவாக செல்லுதல் அப்படின்றது தான் எதிர்ச்சொல். அப்போ இதுக்கு சரியான பொருள் என்ன? நமக்கு புத்தகத்தில் கொடுஞ்செலவுனா விரைவாக செல்லுதல் அப்படின்னு பொருள் கொடுத்துருப்பாங்க. நம்ம எதிர்ச்சொல்லாக இருக்கனால அதுக்கு உல்ட்டாவாக அப்படியே ஆன்சர் பண்ணிடலாம். அதே போல் செலவு அப்படின்றதுக்கு பயணம் அப்படின்னு தமிழில் ஒரு பொருள் இருக்குது. இப்போ எனது இலங்கை செலவு அப்படின்ற நூலை எழுதுனது யாருன்னு ஒரு தடவை டிஎன்பிஎஸ்சியில் ஒரிஜினல் கொஷின் கேட்டிருந்தாங்க. எனது இலங்கை செலவு, ஃபஸ்ட் நம்ம செலவுன்னு கேட்கும்போது இதனடா வித்தியாசமாக இருக்கின்றது. அது எனது இலங்கை பயணம், அதை தான் எனது இலங்கை செலவுன்னு கேட்டிருப்பாங்க. அந்த நூலை யார் எழுதியிருப்பார் அப்படின்னா திருவிக எழுதியிருப்பார். இது ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் ஒரு தடவை கேட்ட கொஷின். இப்போ செலவு அப்படின்னா பயணம்னு ஒரு பொருள் இருக்குது. கொடுஞ்செலவு அப்படின்னா விரைவாக செல்லுதல் அப்படின்றது பொருள். அதுக்கு எதிர்ச்சொல் கேட்டாங்கன்னா மெதுவாக செல்லுதல். இதில் நமக்கு மெதுவாக செல்லுதல் தான் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்கள். பொறுத்துக கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பாருங்கள், கடும்பு, அதுக்கு சரியான பொருள் என்ன? கடும்புக்கு சரியான பொருள் சுற்றம். வைரியம் அப்படின்னா கூத்தர். இரடி அப்படின்றது திணை. பொம்மல் அப்படின்றது சோறு. இதில் இந்த பொம்மல் சோறு அப்படின்றது ஏற்கனவே ஒரிஜினல் கொஷினில் கேட்டாங்க. அடுத்து பாருங்கள். எதிர்ச்சொல் அறிக. படுகர் அப்படின்றதுக்கு எதிர்ச்சொல் என்ன? இதுக்கு சரியான விட ஆப்ஷன் ஏ, மேடு. படுகருக்கு பொருள் தான் கொடுத்துருப்பாங்க. படுகர் அப்படின்னா பள்ளம்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு எதிர்ச்சொல் கேட்டால் நம்ம பள்ளத்துக்கு ஆப்போசிட் மேடு, அதை எழுதிடணும். அடுத்து பொறுத்துக. இது எல்லாமே நம்ம சொல்லும் பொருளும். அதனால் மொத்தம் 10th புக்கே ஃபுல்லாக சேர்த்து தனித்தனி கொஷின்ஸாக எடுத்தால் நமக்கு 20-30 கொஷினுக்கு மேலே போகும். பொறுத்துகன்னு எடுக்கும்போது அதுலேயே நம்ம 4 கொஷினையும் ஒரே கொஷினில் பார்த்த மாதிரி இருக்கும். நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொருள் படிக்கிறதுக்கு இது மாதிரி பொறுத்துக மாதிரி பார்க்கும்போது அதுலேயே நம்ம 2 கொஷின்லேயே ஒரு 8 கொஷின் படித்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் பாருங்கள், ஊழ், ஊழி, இந்த 2லையும் ஒரே ஒரு எழுத்து தான் வேறுபடுது. அதனால் இது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இது எப்படி பொருத்தணும்? ஊழி அப்படின்றதுக்கு சரியான பொருள் என்ன? யுகம். ஊழ், அதுக்கு சரியான பொருள் முறை. பீடு அப்படின்றது சிறப்பு குறிக்கும். தன்பெயல் அப்படின்றது குளிர்ந்த மலையை குறிக்கும். எப்பயுமே இந்த தன்மை 3 சொல்லின்ல வந்தாலே அது குளிர்ந்த, குளிர்ச்சி அப்படின்ற பொருளை கொடுக்கும். அடுத்த கேள்வி பாருங்கள். நுவன்ற.
நுவன்ற அதுக்கு சரியான பொருள் என்ன? ஆப்ஷன் சி சொல்லிய. இப்போ நம்ம வேறு ஏதாவது இப்போ வினைமுற்ற கண்டுபிடி, வேர்ச்சொல் கண்டுபிடி இப்படின்னாலும் நமக்கு அந்த கான்செப்ட் தெரிஞ்சால் போதும், நம்ம யோசித்து எழுதிடுவோம். ஆனால் இந்த சொல்லும் பொருளும் கலைச்சொல் அறிக இது எல்லாமே நம்ம நல்லா படித்தா மட்டும்தான் நமக்கு ஆன்சர் பண்ண முடியும். அப்போ இது நம்ம வேறு வழியில் நம்ம மனப்பாடம் பண்ணியே ஆகணும். அடுத்த கேள்வி பாருங்கள், தவறானதை தேர்ந்தெடு. இது கரெக்டாக பார்த்துக்கணும். நமக்கு சரியானதை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்களா, தவறானதை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்களா அப்படின்னு. நம்ம சொல்லும் பொருளும் படிக்கும்போது நமக்கு ஒன்றும் தெரியாது. இப்படி பார்த்தா நமக்கு எல்லாமே கரெக்டாக இருக்க மாதிரி தெரியும். அவங்க சின்ன ஏதாவது ஒரு எழுத்து தான் மாற்றி கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் பாருங்கள், கவரி சாமரை கொடுத்துருக்காங்க, முனிவு சினம் கொடுத்துருக்காங்க, நீபவனம் கடம்பவனம் கொடுத்துருக்காங்க, தமர் பகைவர் கொடுத்துருக்காங்க. இப்போ இது இதில் தவறாக பொருத்தி இருக்கு. போன குரூப் 4ல் நீபவனம் கேட்டிருந்தாங்க, அதுக்கு சரியான பொருள் கேட்டிருந்தாங்க கடம்பவனம். மேக்ஸிமம் சொல்லும் பொருளும்ல 10th புக்லேருந்து எப்படியாவது 1-2 கொஷின் கேட்டுடுறாங்க. இப்போ இதில் 3 சரியாக பொருந்திருக்கு, ஒன்று தான் தவறாக இருக்குது. ஃபஸ்ட்டு 3மே சரிதான். கவரி அப்படின்றது சாமரை. சாமரை அப்படின்னா கவரிமான்னு சொல்லுவாங்கள்ல, அது குறிக்கும். அடுத்து வந்து முனிவுன்றதுக்கு சினம் சரியான பொருள் தான். நீபவனன்றது கடம்பவனம் சரிதான். இப்போ தமர் அப்படின்னா அதுக்கு சரியான பொருள் உறவினர். ஆனால் இங்கே பகைவர்னு கொடுத்துருக்காங்க, அதனால் இது மட்டும் தவறானது. இப்போ தமர் அப்படின்றதுக்கு சரியான பொருள் என்ன? உறவினரை குறிக்கும். நாளைக்கு எதிர்ச்சொல்லையே தனி கொஷினாக கேட்கலாம். தமர் அப்படின்றது எதிர்ச்சொல் அறிக தமர்னு கொடுத்து கேட்பாங்க. அதில் உறவினரும் இருக்கும் பகைவரும் இருக்கும். நமக்கு பொருளாக எதிர்ச்சொல்லான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணிக்கணும். அடுத்த கேள்வி பாருங்கள், பண்டி. இந்த கொஷினும் ஏற்கனவே டிஎன்பிசியில் கேட்ட கொஷின் தான். பண்டி அதுக்கு சரியான பொருள் என்னென்னா ஆப்ஷன் பி வயிறு. அடுத்து எதிர்ச்சொல் அறிக அசும்பிய. அசும்பிய அதுக்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி இருள் சூழ்ந்த. அசும்பிய அதுக்கு சரியான பொருள் ஒளி வீசுகின்ற. அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்ன? இருள் சூழ்ந்த. அப்போ அசும்பிய. அடுத்த கேள்வி பாருங்கள், சரியானதை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3 இதுக்கு தவறாக இருக்குது, ஒன்று மட்டும்தான் சரியாக இருக்குது. வெறுக்கை வறுமை கொடுத்துருக்காங்க, நொடை விலை கொடுத்துருக்காங்க, துகிர் முத்து கொடுத்துருக்காங்க, கிளி பறவை கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் சரியானதை மட்டும்தான் நம்ம எழுதணும். நமக்கான பாருங்கள் எல்லாமே நமக்கு சரியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இதில் சரியானது எதுனா ஆப்ஷன் பி நொடை விலை, இதுதான் சரியானது. வெறுக்கை அப்படின்னா செல்வம், வறுமை கிடையாது. வெறுக்கை அப்படின்னா பொருள் செல்வம், அதுக்கு நீங்கள் ஆப்போசிட் கேட்டிங்கன்னா இது மாதிரி வறுமைன்னு போட்டுக்கலாம். அப்போ வெறுக்கை அப்படின்றது எதை குறிக்கும்? செல்வத்தை குறிக்கும். அடுத்து துகிர் அப்படின்றது முத்து கிடையாது, பவளத்தை குறிக்கும். கிளி அப்படின்றது வந்து துணியை குறிக்கும். 3 சுழினி துணியை குறிக்கும். ஆனால் இங்கே பறவைன்னு கொடுத்துருக்கோம். அப்போ இப்படி தான் நம்ம படிச்சுக்கணும். நம்ம சொல்லும் பொருளும் படித்தோன்னா இப்படி தான் நமக்கு மாற்றி கேள்விகள் கேட்பாங்க. அடுத்த கேள்வி பாருங்கள், பொறுத்துக. சுண்ணம், காருகர், பாசவர், ஓசனர் இருக்காங்க. இப்போ இதில் எது சரியானது அப்படின்னு நம்ம பொருத்தணும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏற்கனவே இந்த பாசுவர் ஓசுனர் இதெல்லாம் எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸு. சுண்ணம் அப்படின்றதுக்கு சரியான பொருள் நறுமண பொடி தான். அடுத்து காருகர் அப்படின்றவரை வந்து நம்ம நெய்பவர்னு சொல்லுவோம், அப்படி இல்லாட்டினா சாலியர் அப்படின்னு சொல்லுவோம். பாசவர் அப்படின்றவங்க வெற்றிலை விற்போர். ஓசுனர் அப்படின்றவங்க எண்ணெய் விற்போர். இது கண்டிப்பாக கேட்பாங்க, ஏற்கனவே 2-3 டைம் எக்ஸாமில் கேட்டாங்க. பாசவர், காருகர், ஓசுனர் இது 3ஐயும் நல்லா படிச்சுக்கோங்க. அதே போல் அடுத்து இருக்கும் மண்ணுள் வினைஞர், அடுத்து மண்ணீட்டாளர், இதுவும் கேட்பாங்க. அடுத்த கேள்வி பாருங்கள், இதில் பொருந்தாததை தேர்ந்தெடு அப்படின்ட்டுருக்கு. இப்போ இதில் பாருங்கள், மண்ணுள் வினைஞர் அப்படின்னா யார், மண்ணீட்டாளர் அப்படின்னா யார், தூசு அப்படின்றதுக்கு பொருள் என்ன அப்படின்னு பார்ப்போம். இதில் பொருந்தாத அப்போ 2 சரியாக இருக்குது, ஏதோ 1 மட்டும் தவறாக இருக்குது. இப்போ இதில் பாருங்கள், மண்ணில் வினைஞர் அப்படின்றது ஓவியரை குறிக்கும், சரிதான். மண்ணீட்டாளர் அப்படின்றது சிற்பியை குறிக்கும், இதுவும் சரிதான். அடுத்து தூசு அப்படின்றது இங்கே பருத்தி போட்டிருக்கேன், பருத்தி வராது, பட்டை குறிக்கும். தூசு அதுக்கு சரியான பொருள் பட்டு. இங்கே பருத்தி கொடுத்துருக்கனால நமக்கு தவறானது வந்து இதுதான். தூசு அப்படின்றது பட்டை குறிக்கும், பருத்தின்னு கொடுத்துருக்கேன். மண்ணுள் வினைஞர், மண்ணீட்டாளர், காருகர், ஓசுனர், பாசவர் இந்த கண்டிப்பாக படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். அடுத்த கேள்வி பொறுத்துக. சேக்கை, அசும்பு, படலை, துணர் கொடுத்துருக்காங்க. நமக்கு இது தனித்தனி கேள்விகளாகவும் கேட்கலாம். பொறுத்துகளை பாருங்கள். ஃபஸ்ட்டு சேக்கை அப்படின்னா என்ன, அதுக்கு சரியான பொருள் என்ன? சேக்கை அப்படின்றது வந்து நமக்கு படுக்கையை குறிக்கும். அசும்பு அப்படின்றது வந்து நிலத்தை குறிக்கும். படலை அப்படின்றது வந்து நமக்கு மாலையை குறிக்கும். துணர் அப்படின்றது மலர்களை குறிக்கும். அடுத்த கேள்வி, தவறானதை தேர்ந்தெடு கொடுத்துருக்காங்க. இப்போ கொம்பு, கிளை கொடுத்துருக்காங்க, ஓர்ந்து நினைத்து கொடுத்துருக்காங்க, கடிந்து விலக்கி கொடுத்துருக்காங்க, உவமணி மணமாலைன்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க, ஆனால் நமக்கு எல்லாமே சரியானதாக தான் இருக்கும். இதில் 3 சரி, ஒன்று மட்டும் தவறானது.
இப்போ கொம்பு அப்படின்றது கிளையை குறிக்கும். ஓர்ந்து அப்படின்னா நினைத்து. இப்போ இது ஆப்போசிட்டில் கேட்பாங்க, எதிர்ச்சொல் அறிக ஓர்ந்துன்னு கேட்பாங்க. அப்போ ஓர்ந்துன்னா மறந்துன்னு எழுதணும். பொருள் கேட்டாங்கன்னா நினைத்துன்னு எழுதணும். அடுத்து கடிந்து அப்படின்றதுக்கு சரியான பொருள் விளக்கி. இங்கே உவமணி இருக்குல்ல, உவமணின்றது மன மாலையை குறிக்காது, மன மலரை குறிக்கும். இப்படி தான் நமக்கு அந்த மனன்ற வார்த்தை தெரிஞ்சிடும், லாஸ்ட்டு ஒரு வார்த்தையை மட்டும் மாற்றி விட்டுருவாங்க. ஆனால் நமக்கு எல்லாமே சரியானது மாதிரி இருக்கும். அப்போ படிக்கும்போது ரொம்ப மைனூட்டாக கரெக்டாக படிச்சுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில வார்த்தைகளுக்கு கீவேர்ட் படிச்சுக்கோங்க. எப்பயுமே சொல்லும் பொருளும் படிச்சுக்கோங்க. கொஸ்டின்ஸ் இது மாதிரி டைப்பில் தான் கேட்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம இதே மாதிரி 9th புத்தகத்தில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் மாதிரி கொஷின்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ.